ஆன்லைனில் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு என்னன்னா யோசிச்சோன்னா வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் மாதிரி வெக்கேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக ஆன்லைனில் ரொம்ப அது ஃபுல்லாகவே ஹெல்த் ரிலேட்டட் தான். ஆரோக்கியம் என்ன, எப்படி ஆரோக்கியமாக வாழணும், என்னென்ன நோய்கள் வரலாம், என்னென்ன நோய்களில் தடுக்கணும் அப்படிங்கிறது பிடிச்சுன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணேன். நான் படித்த சிலபஸ்லாம் வச்சு எல்லா கோர்ஸையும் நான் பிளான் பண்ணிவிட்டு அப்படி வந்துட்டு லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் ஆன்லைனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்துட்டு என்னால் எல்லா லாங்குவேஜும் பண்ண தெரியாது, இங்கிலீஷில் மட்டும் பண்ணிட்டு என்ன டார்கெட் வச்சோம் அப்படின்னா இப்போ 10th ஸ்டாண்டர்ட் எல்லாரும் முடிப்பாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுமே ஜாயின் பண்ணாங்க ஆன்லைன் கோர்ஸில். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறப்ப 2 months ஃப்ரீயாக தான் இருக்க போகிறாங்க. அப்போ அந்த 2 months ஃப்ரீயாக இருக்கிறப்ப இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கண்டென்ட் வந்துட்டு எடுக்கணும். ரொம்ப எவ்வளோ சிம்பிளாக எடுக்க முடியுமோ அந்த சிம்பிளாக கண்டென்ட் உள்ள போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சில்ட்ரன்ஸால் கிளாஸ் பண்ண முடியும், பெரியவங்க அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே வந்துட்டு சிம்பிள் ரெமடி இதென்ன பண்ணிக்கலாம், வீட்டில் ஜுரம் வந்துச்சுன்னா சரி படிச்சுன்னா அவங்களுக்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் சின்ன சின்ன காரியங்கள் மாதிரி அப்படி ஒரு தொகுத்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் சரிங்களா வெக்கேஷன் ஹெல்த் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வந்துட்டு அது இந்த வாரம் வந்துட்டு வாங்கிட்டு அதை தொடங்கலாம், எக்ஸாம் முடியும் நான் அதுக்கு முன்னாடி வந்து லான்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஒரு ஏழோட அப்படின்னு அதோட அப்படியே வந்துட்டு வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் போய் கிறிஸ்டியானிட்டி பற்றி நான் போடுவோம். 2 விதமாக வந்துட்டு பிளான் பண்ணி அதை 2 வீட்லேயும் தொடர்ந்து போகிறோம். எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க சரிங்களா. அந்த கோர்ஸ் வந்துட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணலாம், பெரியவங்களும் ஜாயின் பண்ணலாம், சின்னவங்களும் ஜாயின் பண்ணலாம். ஃப்ரீ சரி முடியாதவங்களுக்கு ஃப்ரீ ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் அவங்களுக்கு முடியல அப்படின்னா அதுக்கு வந்துட்டு மணி பே பண்ண வேண்டாம் சரிங்களா. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்துட்டு ஃபீ போடலாம் 100 or 200 அந்த மாதிரியோட சரிங்களா. வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்கிறோம் ஆன்லைனில். பிகாஸ் ஏன்னா வந்துட்டு கண்டென்ட் ஓகே அங்கே இருந்தாலும் டெக்னிக்கலாக பண்ணணும்ல, சிஸ்டமில் உட்காந்து பார்த்துட்டு டிசைன் பண்ணிட்டு ஸோ இவ்வளோக்கும் வந்துட்டு நமக்கு அதை யோசிக்கணும்ல. அதனால ரெண்டுமே ஊழியர் செஞ்ச மாதிரி இருக்கும். சரி சின்னது கிடைச்சா ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் எனக்கு வெக்கேஷன் ஸ்கூலும் வெக்கேஷன் பைபிள் ரெண்டுமே நாங்கள் சரிங்களா. அதனால் யாரையும் கோர்ஸ்லாம் கிடையாது, ஸோ மணி பேப்பராக தான் உள்ளே வரணும் அப்படின்ற ஆப்ஷன்லாம் நம்ம போடவே இல்லை சரிங்களா. இது முடிஞ்சு தான் பே பண்ணணும் அவ்வளோதான். ஆனால் வந்துட்டு கடைசியாக சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதா இருக்கும் சரிங்களா. அதுவும் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். சர்டிஃபிகேட் இல்லை சும்மா யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வராது சின்ன ஆன்லைன் கோர்ஸ் ஹெல்த் ரிலேட்டடாக கோர்ஸ் பைபிள் ரிலேட்டடாக கோர்ஸ் முடிக்கிறப்ப அவங்களோட விருப்பம். அவங்க வந்துட்டு அவங்க 10 days எடுத்துக்கலாம், 20 days எடுத்துக்கலாம், 30 days எடுத்துக்கலாம், இல்லை 2 months கூட எடுத்துக்கலாம். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இருக்குது. ஸோ ஒரு லெசன் முடிகிறப்ப அடுத்த லெசன் வரும், ஒரு அடுத்த லெசன் முடிகிறப்ப அடுத்த லெசன். ஸோ ஒரு லெசன் முடிக்காமல் அடுத்த லெசன் வராது. ஸோ அப்படி 1 by 1 ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஒரு மினிஸ்ட்ரியாகவும் போகட்டும் ப்ளஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சரிங்களா.